Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு நேச்சுரல் சீனரி எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். காம்பஸ் யூஸ் பண்ணி 6 cm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரையறேன். இனி எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்ல தான் வரைய போறேன். நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சு ரைட் சைடுல ஒரு மரம் வரையறேன். இந்த மரம் வரையும் போது லீவ்ஸ் எல்லாம் வரையல, ஜஸ்ட் branches மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து மவுண்டெயின் வரையலாம். இதை ரைட் எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த மவுண்டெயினுக்கு நடுவில் இது மாதிரி கோடுகள் வரையலாம். கீழே ஒரு ரிவர் வரைகிறேன். மவுண்டெயின் எண்டில் ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த சர்க்கிள் வரைக்குமே எண்ட் பண்ணலாம். இப்போது ஒரு 6B பென்சில் இல்லைனா 4B பென்சில் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அது எல்லாமே நான் இப்போ டார்க்கன் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட டார்க்கான பென்சில் இல்லைனா நீங்கள் ஸ்டிக் பென் இல்லைனா ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மவுண்டெயினை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்ததாக மரத்தை ஃபுல்லாக டார்க்கன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே நான் பென்சில் வச்சு ஷேட் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு மரம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு வீடு கூட இங்கே வரையலாம். மரத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது நடுவில் ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதையும் டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி லைன்ஸ் வரையலாம். இதை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஃபாரஸ்ட் மாதிரியே தெரியும். இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராஸாக வரையலாம். ஒன்று ரைட் சைடாகவும் இன்னொன்று லெஃப்ட் சைடாகவும் வரையலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பென்சிலை வச்சு அந்த லைன்ஸ் மேலேயே லைட்டாக ஷேட் பண்ணலாம். இப்போ ரிவருடைய அவுட்லைனை டார்க்கன் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் லைன் வரைஞ்சி அந்த லைனுக்கு மேலே சின்ன சின்னதாக செடிகள் வரைகிறேன். ஸோ இப்போ அந்த மவுண்டெயினில் நடுவில் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதனுடைய லெஃப்ட் சைடில் மட்டும் நம்ம பென்சிலில் லைட்டாக ஷேட் பண்ணுறேன். ரைட் சைடில் ஷேட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக அவுட்டர் சர்க்கிளில் ஃபுல்லாக டார்க்கன் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது ப்ளூ கலர் பென்சில் யூஸ் பண்ணி இந்த ரிவருக்கு ஷேட் பண்ணுறேன். எட்ஜஸ் எல்லாமே டார்க்கன் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் லைட்டாக கலர் பண்ணுறேன். இப்போ மவுண்டெயினுக்கு நம்ம பென்சில் ஷேட் பண்ண இடத்துலையே ப்ளூ கலர் பென்சில் யூஸ் பண்ணி அங்கே ஷேட் பண்ணலாம். ரொம்ப லைட்டாக தான் கலர் பண்ணியிருக்கேன். மேலே வானத்தில் சின்னதாக 4-5 பறவைகள் வரைகிறேன். இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பென்சில் யூஸ் பண்ணி மேலே ஃபுல்லாகவே ஷேட் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழேயும் இது மாதிரி நம்ம எல்லோ பென்சிலில் ஷேடிங் தரலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு நேச்சுரல் சீனரி வரைஞ்சி முடிச்சாச்சு. இது வரைஞ்சிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.